வணக்கம் தங்கம். இன்றைய வீடியோவில் நம்ம உடல் உறுப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆன்லைனில் தமிழ் வகுப்புகள் எடுக்கிறோம். பேசிக் தமிழ், ரீடிங், ரைட்டிங், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வகுப்புகள் எடுக்கிறோம். விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உடல் உறுப்புகளை எப்படி நினைவில் குழந்தைகள் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உடல் உறுப்புகள் இருக்கும். அந்த உயிர்கள் வாழ்கிற இடத்திற்கு ஏற்ற மாதிரியும் உடல் உறுப்புகள் வேறுபடும். உதாரணத்துக்கு மான் கொம்பு, நாய் வால். மனித உடல் உறுப்புகள் பார்க்கலாமா? வாங்க. தலை, முடி, காதுகள், கண்கள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு, உதடுகள், கழுத்து, மார்பு, கைகள், விரல்கள், வயிறு, கால்கள், முட்டி, பாதங்கள். உடல் உறுப்புகளை குழந்தைகளுக்கு அன்றாட செயல்களின் மூலமாக நினைவூட்டலாம். முதல்ல கைகளை சுத்தமாக கழுவுங்க, பற்களை தேயுங்கள். குழந்தைகளோட விளையாட்டின் மூலமாகவும் நினைவூட்டலாம். இரு கால்களையும் மடக்கி உட்காருங்கள். கைகளை அசைத்து வாயை திறந்து பாட்டு பாடுங்கள். இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு அவர்களோட விளையாட்டு செயல்கள் மூலமாக உடல் உறுப்புகளை நினைவூட்டலாம். இப்போ உடல் உறுப்புகளை மறுபடியும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தலை, முடி, கண், காதுகள், மூக்கு, வாய், பல், நாக்கு, உதடுகள், கழுத்து, மார்பு, வயிறு, கைகள், விரல்கள், கால்கள், முட்டி, பாதம். இந்த வீடியோவில் உடல் உறுப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.